ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் நேற்றே வந்துட்டு வீடியோ போட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நேற்று நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு 10 கால் கிட்ட வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான டவுட்ஸு, கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன, எப்படி சேர்றது, இந்த மாதிரி இருக்கணுமா, என்ன வேணும் கிளாஸ் ஏறணும்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கான முக்கியமாக எல்லாருமே ரிப்பீட்டடாக மெயினாக கேட்டுட்டு இருந்தா ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் இப்போ வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா பர்சனலாக உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமா, இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்து மட்டும் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கணும். பர்சனல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து என்கிட்ட வரணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க யாருக்குமே வந்து ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டீங்க. உங்களுக்கு யூடியூப்பில் போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போடுவீங்க, பார்க்குறவங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் போட்டேன். ஆனால் இதில் வந்து நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால பர்சனலாக சொல்லித்தர முடியுமான்னு கேட்குறீங்க. பர்சனலாக சொல்லி கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தொழில், நார்மலாக வந்துட்டு ஏதோ நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பெய்டு பண்ணி தான் வந்து நீங்கள் இதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணால் ஃப்ரீயாக பெய்டான்னு கேட்டால், பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் பெய்டு, இல்லை நான் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன், உங்கள்கிட்ட டவுட்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் வரும். நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற மெஷின் எம்ப்ராய்டரி மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மெஷின்ஸ் எல்லாம் பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க. அந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து போட்டு டீட்டெயில்ஸ் போட்டு அதனுடைய ரேட்டில் இருந்துட்டு டிசைன்ஸில் இருந்துட்டு எல்லாமே போடுறவங்கெல்லாம் வேறு யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி வீடியோ, நீங்கள் என்ன மெஷின் வச்சுருக்கீங்களோ அந்த மெஷின் வச்சு யார் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்களோ அவங்களோட பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. என்னோடது வந்துட்டு ரெனியூ மிஷின் மட்டும்தான், ஒன்லி ரெனியூ மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே சொல்லுவேன். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மிஷின் வச்சுருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக சொல்லி தருவீங்களா பர்சனலான்னு கேட்குறீங்க. ஃப்ரீயாக எப்படி வந்து நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிட்டு ஒரு கடை வச்சு நடத்திட்டு யூடியூப் நடத்திட்டு இங்கே கடையிலையும் நம்ம வந்து டைரக்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டு எப்படி நான் வந்து தெரியாத ஒருத்தருக்காக நான் வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுக்க முடியும். நானும் இங்கே எல்லா வேலையும் விட்டுட்டு நான் 1 hour 2 hour உங்களுக்காக நான் வந்து பர்சனல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எனக்கு ஏதாவது வேணும் இல்லையா. நம்ம யாருமே வந்துட்டு அமௌண்ட் இல்லாமல் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக பெய்டான்னு கேட்டால் நீங்கள் பர்சனலாக கற்றுக்கிறதா இருந்தால் பெய்டுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பர்சனலாக ட்ரைனிங் வேணும், எனக்கு A to Z நீங்களே கற்று தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெய்டு தான். இல்லை நான் எனக்கு வந்து காசெல்லாம் கொடுத்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கோங்க, அதுவே போதும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த மெஷின் வாங்கலான்னு கேட்குறீங்க. உங்களோட வசதிக்கு நீங்கள் எப்படி வந்து காசு ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நான் தொழில் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பீங்க. இல்லை என்னால் இப்போதைக்கு காசெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. என்ன கேட்டால் ரெனியூ மிஷின் மட்டும்தான் வாங்கணும். ரெனியூ மிஷின் வந்து நான் போடுறத பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோஸ்லாம். அந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் நான் போடுற மாதிரி போட முடியும். மற்ற மிஷின் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த மிஷின் வச்சுருக்கிறவங்க என்ன போடுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் புதுசு வாங்கணுமா பழசு வாங்கணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன கேட்டால் நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்க சொல்வேன். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷின் வந்து ஆல்ரெடி யாராச்சும் ஓட்டி வச்சுருப்பாங்க, அதனால் அது செட்டிங்ஸில் இருக்கும். புதுசுனா நம்ம வந்து அதை வாங்கி செட் பண்ணி ஓட்டுறதுக்கே டைம் எடுக்கும். இதில் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு ஓட்டுறோன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறீங்க. ப்ராப்பராக நம்ம டெய்லியுமே உட்காந்து கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 2 monthsல கிளியர் பண்ணிடலாம், இதை முடிச்சிடலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறதா இருந்தால், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கையில் ரெனியூ மிஷின் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு மற்ற கிளாஸ் மாதிரி கிளாஸ் ஒரு டைம் போயிட்டு அதுக்கப்புறம் மெஷின் வாங்கி கற்றுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ மெஷின் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், மெஷின் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.